Hey guys, welcome to Shree's Kitchen. இப்போ தான் நம்ம வீடியோஸ் எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ நம்ம வீடியோஸ் போஸ்ட் பண்ணாலும் நோட்டிஃபை பண்ணோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷ்ரீஸ் கிச்சன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே டேஸ்டியான சிம்பிளான ஹோம்மேட் குல்ஃபி சம்மர் ஸ்பெஷல் ரெசிபி. இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. இந்த குல்ஃபி செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு அகலமான பேனில் 1/2 லிட்டர் அளவுக்கு ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துக்கலாம். இல்லை நார்மல் பாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. பால் நல்லா பொங்கி வர கேப்பில் நம்ம வந்து கஸ்டர்ட் பவுடரை வச்சு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு வந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா கஸ்டர்ட் பவுடர் எடுத்துகிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்சுருக்கிற பால் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்து வச்சுக்கோங்க. நீங்கள் கஸ்டர்ட் பவுடருக்கு பதிலாக நிறைய நட்ஸும் கூடவே வந்து ஏலக்காய் பொடியும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்திங்கனாலே ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ பால் பொங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து சுகர் சேர்த்துக்கலாம். 1/2 லிட்டர் பாலுக்கு 1/2 கப் சுகர் சேர்த்துக்கோங்க. இது கரெக்டான மெஷர்மெண்ட். இது வந்து நம்ம நல்லா சுகர் மெல்ட் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா அந்த கஸ்டர்ட் பவுடர் வந்து அதை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ப்ராசஸ் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து சிம்லேயே வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் பால் நல்லா கெட்டியாகி வர்றது உங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு அடிஷ்னல் ப்ராசஸ் தான். நீங்கள் கஸ்டர்ட் பவுடர் சேர்க்கலனா கண்டிப்பாக இந்த 2 பொருள் சேர்த்துருக்கணும். அது வந்து என்னென்னா, நீங்கள் முந்திரியும் பாதாமையும் நைட் ஃபுல்லாக ஊற வச்சு அதை பேஸ்ட் மாதிரியும் அரைச்சிக்கலாம். இல்லைன்னா டேரெக்டாகவே வந்து அதை மிக்சியில் நல்லா பொடி பண்ணிவிட்டு அதை வந்து இந்த பொடியை வந்து இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். கூடவே உங்களுக்கு அடிஷ்னலாக வந்து வறுத்த கடலையும் தேவைப்பட்டுச்சுன்னா அதையும் சேர்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி நம்ம வெனிலா எசன்ஸ் அதுக்கப்புறமா வந்து குங்குமப்பூ கூட சேர்த்துக்கலாம். எல்லாமே நம்ம அடிஷ்னலாக சேர்க்குறது தான். இதை வந்து அப்படியே கலந்துகிட்டே இருக்கப்போ ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா கெட்டியாயிடும். இதை மினிமம் நீங்கள் ஒரு 1/2 hour to 1 hour நல்லாவே ஆற விட்டுருங்க. நல்லா இதை வந்து செட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுக்க போகிறோம். அப்போ தான் நம்மளுக்கு அந்த க்ரீமி டெக்ஸ்சர் கண்டிப்பாக வரும். ஏன்னா இதில் ஆல்ரெடி பால் அடை நிறையா இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி ஸ்மூத்தான ஒரு கன்சிஸ்டன்சி கொண்டு வந்ததுக்கப்புறமா உங்கள்கிட்ட மோல்டு இருக்குது அப்படின்னா குல்ஃபி மோல்டுலேயே சேர்த்துக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி சின்ன சின்ன டம்ளர்லேயும் சேர்த்துக்கலாம். இல்லைனா குட்டி கப்ஸ் நம்ம யூஸ் அண்ட் த்ரோ கப்ஸில் கூட இதை சேர்த்துக்கலாம். அது உங்களோட ஆப்ஷன் தான். இந்த மாதிரி எல்லாத்துலேயும் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா அலுமினியம் ஃபாயில் கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் இது மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அலுமினியம் ஃபாயிலில் தான் க்ளோஸ் பண்ணணும்னு கிடையாது. பிளாஸ்டிக் கவரில் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி ரேப் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா வீட்லேயே கப்பில் வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் ஸ்டிக் போட முடியாது. சப்போஸ் ஸ்டிக் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அதை கட் பண்ணி சாப்பிட்டாலும் சேம் குல்ஃபியோட டேஸ்ட் தான் இருக்க போகுது. ஸ்டிக் வச்சாலும் நமக்கு கண்டிப்பாக அதோட பொசிஷன் வந்து மறுநாள் எடுக்கிறப்போ ஃப்ரீஸ் ஆகிறது வேறு மாதிரி தான் இருக்க போகுது. வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெரிய டப்பாவில் ஐஸ்கிரீம் மாதிரியே ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். மினிமம் 8 hours ஆகுது. இதை நல்லா ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதை நெக்ஸ்ட் டே தான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் சூப்பராக ஃப்ரீஸ் ஆகிருக்கு. நம்ம வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு 10 minutes ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துட்டிங்கன்னாலும் நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் வாட்டர்லேயோ இல்லை ஹாட் வாட்டர்லேயோ லைட்டாக அந்த கப்பை டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கை வச்சு நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக ஐஸ்கிரீம் வந்து வெளியில் அழகாக வந்துடும். இந்த சம்மருக்கு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு அப்புறம் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching. Bye bye.